வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலுவை சம்பளம் வழங்கப்படும் வரையில் தொடர்ந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதாக வாழைச்சேனை கடதாசி ஆலையின் ஊழியர்கள் தெரிவிப்பு. திருகோணமலை மாவட்டத்தின் மீள்குடியேற்றம் சம்பந்தமான மாநாடு கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகின்றது. பருவ மழை பெய்யும் காலங்களில் கொழும்பில் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு கொழும்பு மாநகர சபை எச்சரிக்கை. ஏமன் ஜனாதிபதி மன்சூர் ஹாதியின் ஆதரவாளர்கள் ஏமனின் எதென்ஸ் சர்வதேச விமான நிலையத்தை கைப்பற்றியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நிலுவை சம்பளம் வழங்கப்படும் வரையில் தொடர்ந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதாக வாழைச்சேனை கடதாசி ஆலையின் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஊழியர்களின் நிலுவை சம்பளம் எதிர்வரும் 25ஆம் தேதிக்குள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை ஆலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதிரவினால் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து கடந்த 16ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்த ஊழியர்கள் 17ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 4வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை ஆலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதிர உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு சென்றனர். ஓட்டமாவடி பாலத்திற்கு அருகில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுடன் சுனில் கந்தேகதிர கலந்துரையாடினார். மூன்று வருஷமா இபி அனுப்பல பேசிட்டு வெட்டுப்பட்டது அந்த 3000 தரப்பிலையும் வெட்டுப்பட்டு 300 வெட்டுப்பட்டு வந்திருக்கீங்க. මිලියන් 880ක් තියෙනවා. මිලියන් 880ක්. ඔයාගේ EPF එක තියෙන මේ මිලියන් 10ක්වත් නැහැ. මිලියන් 880ක් තියෙනවා. මේ තේ වතුර ගන්න මිලියන්ට ගෙවලා නැහැ. 10 ගත්ත මිලියන්ට වහත් දීලා නැහැ. ලයිට් බිල මිලියන් 358ක්. අවුරුදු 9ක් තිස්සේ ගෙවලා නැහැ. අවුරුදු 9ක් තිස්සේ ලයිට් බිල ගෙවලා නැහැ. අපි ඔය කතා කරගමු. මුදල් අමාත්‍යාංශයේ අනුමැතිය ලැබිලා තියෙනවා කිය කැබිනට් මණ්ඩලයේ මට දැනුම්දීමක් කරලා තියෙනවා. ඒ අනුව நிதியமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளதாக அறிவிப்பு கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நிதியமைச்சினால் கிடைக்கப்பெறும் பணம் 23ஆம் தேதி அளவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு கிடைத்தால் 25ஆம் தேதி சம்பளத்தை கொடுக்க முடியும். முன்னர் இருந்தது போன்று மீண்டும் இந்த தொழிற்சாலையை மக்களின் தொழிற்சாலையாக கருதி மறுசீரமைக்க உள்ளோம். වැදගත් කර්මාන්තයක් හැටියට මේක නොකොඩවා අකණ්ඩව ගෙන යන්න සීලසාර වැඩපිළිවෙලක් මම ඉදිරිපත් කරලා තියෙනවා. මම හිතන්නේ ඒකට කරගෙන යන්න පුළුවන් වෙයි. பின்னர் வாழைச்சேனை கடதாசி ஆலையின் தொழிற்சங்க தலைவர்கள், ஆலையின் முகாமியாளர் மற்றும் ஆலையின் பொறுப்பதிகாரி உள்ளிட்டோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. சம்பள நிலுவை வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டாலும் சம்பளம் வழங்கப்படும் வரையில் தொடர்ந்தும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். பருவ மழை பெய்யும் காலங்களில் கொழும்பில் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு கொழும்பு மாநகர சபை தெரிவிக்கின்றது. கட்டட நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்களில் அதிக அளவில் டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய வாய்ப்புள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி குறிப்பிடுகின்றார். இது தொடர்பிலான அறிவுறுத்தல் நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டத்திற்கு வியட்நாமின் ஜனாதிபதி ஆதரவு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை நேற்றைய தினம் சந்தித்த இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையே கல்வி, வர்த்தகம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் கைத்தொழில் ஆகிய துறைகளில் உறவினை வலுப்படுத்துவது தொடர்பில் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் பான் கி தூ ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பெற்ற வெற்றிக்கு வியட்நாம் அரசின் சார்பில் வாழ்த்துக்களையும் இந்த சந்திப்பில் தூ தெரிவித்திருந்தார். அத்துடன் நாட்டில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு வியட்நாம் அரசின் சார்பில் தூதுவரினால் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. வியட்நாம் விவசாயத்துறையில் கொண்ட தன்னிறைவும் மேம்பாடும் இலங்கை மற்றும் ஏனைய அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். வியட்நாம் ஜனாதிபதியால் இலங்கை ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்ட வியட்நாம் நோக்கிய அழைப்பையும் இதன்போது இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் விடுத்திருந்தார். மீன்பிடித்துறை அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா மீன்பிடி தொழிலில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகள் குறித்து ஆராய்வதற்கு 6 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளார்.
இது தொடர்பில் ஆராய இந்த குழு 23ஆம் தேதி மார்ச் மாதம் தொடக்கம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரை 14 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளது. இலங்கை மீன்பிடி மற்றும் நீரியல் வளம் தொடர்பில் குறிப்பிடத்தக்க அளவு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதிலும் விசேடமாக மீன்பிடி முறையில் சிக்கல் தன்மை காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விசாரித்து அது தொடர்பான அறிக்கையை மீன்பிடி திணைக்களத்திற்கு இந்த குழு சமர்ப்பிக்கும். அதன் பின்னர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு விஜயம் செய்து அங்குள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பில் ஆராய்வர். மட்டக்களப்பு கிரான் புலிபாய்ந்தகள் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் பிரம்மோற்சவ பெருவிழா இன்று காலை தீர்த்தோற்சவத்துடன் நிறைவுற்றது. தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகப் பெருமான் ஆலயத்திலிருந்து வீதியுலா வந்து தீர்த்தமாடினார். இந்த ஆலயத்தின் மகோற்சவம் கடந்த 10ஆம் திகதியன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்றைய தீர்த்தோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானின் அருளாசியை பெற்றனர். மதுளை மடுள்சிமை பகுதியில் மாணிக்கக்கல் சுரங்கம் ஒன்று தூர்ந்ததால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் அனர்த்தத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. கீகக பகுதியைச் சேர்ந்த 50 வயதான ஒருவரே சுரங்க அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். இதன்போது காயமடைந்த 2வரும் மீககியுல மற்றும் மதுளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் மீள்குடியேற்றம் சம்பந்தமான மாநாடு ஒன்று கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று இடம்பெறுகின்றது. மாவட்டத்தின் மீள்குடியேற்ற நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு இந்து மத அலுவலர்கள் அமைச்சர் சுவாமிநாதன் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெறும் இந்த நிகழ்வில் மாகாண முதலமைச்சர் ஹாபின் நசீர் அகமது, உள்ளக போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக், மாகாண கல்வி அமைச்சர் தண்டாய் தபானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய இடங்கள், மீள்குடியேற்றப்படும் மக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். யுத்தத்தின் கோரப்படியில் சிக்கி தமது வாழ்வாதாரங்களை இழந்த மக்களுக்கு தஞ்சம் வழங்குவது முகாம்களே. குறுகிய காலமே மக்கள் வாழக்கூடிய முகாம்கள் அவர்களின் முழு வாழ்க்கையை மாத்திரமன்றி அவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் ஆதாரமாக அமைவது கசப்பு நிறைந்த உண்மையே. திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள கிளிவட்டி முகாமே இது. 2006ஆம் ஆண்டு சம்போரிலிருந்து இடம்பெயர்ந்து கட்டைப்பரிச்சான், மணல் சேனை, கிளிவட்டி, பட்டித்திடல் ஆகிய 4 அகதி முகாம்களில் இந்த மக்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 10 வருடங்களாக இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல வருட காலமாக இங்கு தமது வாழ்வினை கொண்டு நடத்தும் மக்கள் மீண்டும் சம்பூரில் தம்மை மீள்குடியமர்த்துமாறு பலரிடம் கோரிய போதிலும் இதுவரை எந்தவித தீர்வுகளும் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். முகாமில கடந்துட்டு எல்லாம் மழை ஒழுக்கும் அது கிடக்குறோம். கதவை கொட்டில் சரியான கழிச்சிட்ட போடுறோம். 10 வருஷம் வந்து எங்களை இதுவரைக்கும் நாங்க முகாமிலாம் கிடக்குறோம். எங்களை குடியேத்துங்க. இப்படி காத்தடிச்சா அப்படி தரமெல்லாம் பிச்சரிஞ்சு விடுறோம். இப்ப கொட்டியெல்லாம் ஆடுது. இப்ப எங்களை சொந்த ஊரோட நீங்க ஏத்துங்க. இப்ப வந்து எங்களுக்கு இங்க இருக்கே ஒரு இடவசதியும் இல்ல, ஒரு அடிப்படை தேவையும் எங்களுக்கு காணாது. எங்களை சம்பூர்ல குடியேத்துங்கள். பிள்ளைகளுக்கும் அடிப்படை வசதி ஒன்றும் இல்ல, நிவாரணமும் இல்ல. நாங்க சரியான கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் என பலரும் வசிக்கும் இந்த முகாமின் சுவர்கள் இடிந்து கூரைகள் தகர்ந்தும் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சின்ன ஒரு 6 மாசத்துக்குள்ளேயா கொண்டு வந்து நாங்க இப்ப வந்து பிள்ளைக்கு 10 வயசு. அந்த பிள்ளைக்கு வந்து எங்களோட சொந்த இடமும் தெரியாது. இப்ப வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வந்து பிள்ளைய விடுறோம். சரியான கஷ்டம். வீடு மழை வந்துட்டு எங்களுக்கு சம்பூர் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு சொந்த இடங்களுக்கு வேணும். தயவு செய்து எங்களுக்கு சொந்த இடம் தாங்க. எங்களுக்கு கரைக்கே நம்ம அனைத்தையும் இழந்து நிற்கும் தமக்கு புதிய அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையிலாவது நன்மை கிடைக்க வேண்டும் என வினயமாக வேண்டுகின்றனர். சட்டவிரோத மணல் அகலும் நடவடிக்கை ஒன்றினை முனதாகலை மாவட்டத்திற்கான ஊழல் எதிர்ப்பு குழுவினர் திடீர் சோதனையின் மூலம் கண்டுபிடித்துள்ளனர். வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதி ஒருவரினால் இந்த மணல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திடீர் சோதனையின் போது மணல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்களும் அதனை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட 3 வாகனங்களும் அத்துடன் 7 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக நியூஸ் போஸ்டுக்கு ஊழல் எதிர்ப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். கிரிந்தியோயா பகுதியில் இந்த மணல் அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இங்கு 2 மணலேற்றும் இயந்திரங்களும் 5 லொரிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் வாகனங்கள் வெள்ளவாய போலீசாரினால் வெள்ளவாய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.